பயப்படாத. அத கண்ண முழிச்சு பார்த்தா நேர மாசம் கற்பனைக்கு இப்படி ஆயி போச்சு. நான் என்னத்த ஆமா ஆமா இப்ப குழம்புங்க ஏப்பா முக்கிய வீட்டுல கழிவுல இருந்தா இது நடந்திருக்குமா? சித்ரா கண்ண முழிச்சு பாராத்தா. என்னாச்சு? காலையில வெளியே போறதுக்காக காட்டு பக்கம் ஒதுங்கல என் பொண்டாட்டிய பாம்பு கடிச்சிச்சு டாக்டர். ஏன் உங்க வீட்ல கழிவறை இல்லையா? இல்ல டாக்டர். இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல. கொஞ்சம் தாமதமா வந்திருந்தா கூட உயிருக்கே ஆபத்தா இருக்கும். சரியான நேரத்துக்கு கொண்டு வந்ததுனால காப்பாத்த முடிஞ்சது. அதோட உங்க மனைவிக்கு இன்னும் 2 நாள் பிரசவம் ஆயிடும். அதான் அட்மிட் பண்ணிருக்கேன். ரொம்ப நன்றிங்க தலைவரே. எனக்கு எதுப்பா நன்றி சொல்ற? முதல்ல வீட்டுல போய் கழிப்பறைய கட்டு. கண்டிப்பா தலைவரே. முதல்ல வீட்டுல கழிப்பறைய கட்டிட்டு தான் பொண்டாட்டியும் பிறக்கிற குழந்தையும் வீட்டுக்கே கூட்டிட்டு போறேன். திறந்த வெளியில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம். பிறந்த மண்ணின் தூய்மையை காப்போம்.